கைஸ் மணிகண்டன் வந்து காட்டெருமை கிட்ட மாட்டிட்டா. கைஸ் பாத்தீங்கன்னா அந்த காட்டெருமை உங்களை நீ கொளிக்க விடுவானா அப்படிங்கிற ஒரு முடிவிலேயே அங்க போய் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு. கைஸ் இது வந்து குந்தா வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி உள்ள இடம் நினைக்கிறேன். தண்ணி நல்லா இருக்கு. ஆனா நீங்களும் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரே ரூம்ல கன்ஃபார்ம் ஆயிடாதீங்க. நாங்க டின்னர் சாப்பிட போறோம். என்ன வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசிட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குன்னூருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல உள்ள குந்தாங்கிற ஒரு பிளேஸ் தான். இங்க வந்து குந்தா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. நாங்க ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணதுனால இந்த குந்தா ஃபால்ஸ்க்கு வரோம். இந்த இடம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி, நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ நாங்கள் சாப்பிட வேண்டியது வீடியோ எடுக்கிறோம். ஒரு காட்டெருமையை பார்த்தேன். அந்த கிளிப்பிங்ஸை நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். கைஸ் மணிகண்டன் வந்து காட்டெருமை கிட்ட மாட்டிட்டா. மெதுவா வா, திரும்பி வா, மெதுவா வா, நீ ஒன்றும் பண்ணாது. மணி வா, திரும்பி வா. மணி வந்துரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுண்டா. அப்ப நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். ஆனா ஒன்றும் பண்ணாது. பண்ணாது. அது எவ்வளவு இதுன்னு தெரியுமா? சவுத் இந்தியாவில் இருக்கிறதுல மோசமான அனிமலா இருக்குது. அது வரும், எவ்வளவு ஸ்பீடா வரும் தெரியுமா? கைஸ் பின்னாடி பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? கார் அப்படின்னு சவுத் இந்தியாவிலே, சவுத் இந்தியான்னு இல்லை, முக்கால்வாசி இந்தியா அந்த யாக்கை விட கொஞ்சம் சின்னது, அவ்வளோதான். சவுத் இந்தியாவிலே பெரிய ஒரு விலங்கு தான் இது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க சாதுவாக இருக்கும். நம்ம இது கூட விளையாண்டோம் அப்படின்னா நம்ம முடிந்தோம் கைஸ். அப்புறம் வந்து பக்கத்தில் கூட போகக்கூடாது இந்த மாதிரி இதுக்கு. நம்ம மணி போயிருப்பான், அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு உண்மையாலுமே தெரியாம தான் அவன் போனான். இல்ல பார்த்தேன், எதுவும் பண்ணாத. ஸோ இந்த மாதிரி விலங்கு ஏதாவது இந்த மாதிரி விலங்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க. அதான் சேஃப்டி. நமக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் முக்கியம் கைஸ். நாங்கள் இப்போ பசங்க 2 பேரும் அங்கே இருக்கானுங்க. இன்னும் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போல நாங்கள் சாப்பிட வாங்க வந்துட்டோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதை வந்து டீட்டெயிலாக காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு மாதிரி நமக்கே தெரியும். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வண்டி நிறுத்தி, மேப்பில் வந்து இவ்வளோ வரைக்கும் தான் காட்டு. அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர் இறங்கணும். ஆனால் வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. லொக்கேஷன் குந்தா வாட்டர் ஃபால்ஸ் ஊட்டின்னு அடிங்க. ஏன்னா நிறைய இடத்துல இருக்குது. குந்தா வாட்டர் ஃபால்ஸ் ஊட்டின்னு அடிச்சிங்கன்னா இந்த சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வழியாக தான் போகணும். சஃபீர் போகிறான் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் வந்து வீடியோவில் வந்து சாப்பாடுன்னு இருப்போம். சாப்பாடு கிடைக்கவே இல்லை இந்த இடத்துல. அதையும் பார்த்துக்குங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு தான் சாப்பிட போகணும். பேக்கில் வந்து வடை, முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து இந்த 5 லிட்டர் கேன் தான் கிடைக்கும். இங்கே வந்து 90 ரூபான்னு சொல்கிறாங்க இந்த 5 லிட்டர் கேனை. சின்ன வாட்டர் கேன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் எல்லாருமே ஈஸியாக நடந்து போயிடலாம். கீழே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்து போகணும். இடத்துல இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்லேருந்து வந்து இப்படியே நேராக போயிடாதீங்க. சஃபீர் யூட்டன் எடுக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி யூட்டன் எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து மேப் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஒரு 100 மீட்டர் காட்டும், நம்ம தான் கெஸ் பண்ணி போய்க்கணும். ஃபால்ஸை பார்த்து போய்க்கணும். இதுதான் ரொம்ப வழுக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக போய்க்கிங்க. ட்ரக்கிங் இருக்குது, பார்த்து சேஃபாக போகணும். இப்போ ஒன்று சஃபீர் போகிறோம் பார்த்தீங்களா. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்து நாங்கள் நேராக போயிட்டோம். ஏன்னா மேப்பில் வந்து 40 மீட்டர் 100 மீட்டர் தான் காட்டுது. மேலே போனால் அங்கே ஒரு காட்டெருமை. ஃப்ரெண்டு போய் அது பக்கத்தில் போயிட்டு நல்ல வேலை திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனால் தயவுசெய்து காட்டெருமைலாம் பார்த்தா அது கிட்டலாம் போகாதீங்க, ரொம்ப டேஞ்சர். மழை பெய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வராதிங்க, ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போவே இந்த வழுக்குது, தண்ணி ஈரமாலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இருக்கானுங்க, அதனால சாப்பாடு வாங்க முடியல. ஏன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். ஆக்சுவலி ஃபுட்டு வாங்குற இடம் இது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதான் என்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னமெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா டீ. இங்கே வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து பேனு, பிளாஸ்டிக் வந்து பேனு. ஓகே, அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இது வாங்கி இது குடிச்சிருக்கோம். இதே மாதிரி அதை வந்து குப்பை தொட்டியில் நாங்கள் 100% போட்டுருவோம். ஸோ நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். அப்புறம் அப்படின்னா ஓப்பன் பண்ண இந்த ஸ்வீட் வாங்கியிருக்கோம். இந்த எல்லோ கலர் ஐனஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். நானே சீக்கிரம். அப்புறம் வந்து முறுக்கு கைஸ் சூப்பராக வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் வடை போண்டா வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச். டீ கடையில் வந்து எங்கேயுமே கப்பு கிடைக்காது. ஒரு இதில் சொல்லப்போனால் இந்த டிவியை நீங்கள் மறந்துடுங்க. கடைக்கு போனால் மட்டும் குடிச்சுக்குங்க. பார்சல் வாங்குற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு கப்பு 6 ரூபா கைஸ். அது ஒரு பிளாஸ்டிக், ஒரு என்ன கப்பு அது, ஒரு பேப்பர் கப்பு கைஸ். பாருங்க 6 ரூபா இந்த ஒரு கப்பு. நிலைமை பார்த்தீங்களா? என்ன ஒரே ஒரு இதுனா ஒரு ட்ரெக்கிங் வந்த மாதிரி இருக்குது பசங்களோட. ரெண்டாவது கொஞ்சம் காமான பிளேஸ், அமைதியான பிளேஸ். ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் குளிக்கும் போது என்ன ஏதுன்னு காட்டுறோம். இப்போதைக்கு டைம் ஃபார் லஞ்ச். கைஸ் இது வந்து குந்தா வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி உள்ள இடம் நினைக்கிறேன்.
தண்ணிலாம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நான் பார்த்ததில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி மேப்லேயும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊர்க்காரங்களாக இருந்தால் ஈஸியாக காட்டுவாங்க. பட் இங்கே வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வழி தெரியல. ஆனால் இங்கேயே ஒரு குளிக்கிற இடம் இருக்குது. நாங்கள் வரும்போது 2 பேர் சொன்னனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் குந்தா வாட்டர் ஃபால்ஸ் இதை விட ஹைட்டாகவும் இருக்கும். ஒரு ஃபால்ஸ் ஃபீலிங் வரும். ஆனால் இது அதுக்கு முன்னாடி உள்ள ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி மாதிரி தான் தெரியுது. இன்னும் அந்த பக்கம் போகணும். அது போகிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கிறனால பசங்க இங்கேயே குளிக்கலாம்னு சொல்கிறானுங்க. மேபி அங்கே போனால் நான் காட்டுறேன். நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதே இந்த வீடியோ காட்டுறேன். நாங்கள் இப்போ ஊட்டிக்கு கிளம்புவோம் குளிச்சு முடிச்சுட்டு. தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. பட் இதை தாண்டி போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கான வழி தான் எங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டுது. பசங்களாம் வந்துட்டு இருக்கானுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே குளிச்சுக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு போய் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தான். அங்கே காட்டெருமை இருக்குது. காட்டெருமைக்கு ரொம்ப டேஞ்சர் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வரலான்னு பார்த்தோம். அப்போது அந்த காட்டெருமை சுற்றிட்டு இருக்கு. இப்போது அங்கே தான் இருக்குது. மேபி முன்னாடி போய் காட்டலான்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதை நாங்கள் இங்கேருந்தே காட்டுறோம். ஓரளவுக்கு தண்ணி வருது. ஆனால் அந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளால் குளிக்க முடியாதுங்க. நான் காமிச்சல முன்னாடி ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு இருக்கானுங்க 2 பேர். சரி, நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு மனசு கேட்கல. கூகுள் மேப்பில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் அடிக்கும்போது, குந்தா வாட்டர் ஃபால்ஸ் அடிக்கும்போது செம வேறு லெவலில் இருந்துச்சு பிக்சரில். நேரில் வந்து குளிக்கலாம் பார்த்தா காட்டெருமை வேறு இடையில டென்ஷன் பண்ணுது. அதை தாண்டி குளிக்கிறதுல ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு குளிக்க வந்தீங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. காட்டெருமெல்லாம் இருக்குது. பார்த்து சேஃபாக வாங்க. வந்தீங்கனாலும் சேஃபாக குளிச்சுட்டு போங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் காட்டெருமை இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த காட்டெருமை உங்களை நீ குளிக்க விடுவானா அப்படிங்கிற ஒரு முடிவிலேயே அங்கே போய் புல் மேய்ஞ்சிட்ருக்கு. சைஸ் பார்த்தீங்களா? இப்போ எங்களை துரத்துனா கூட ஒரு ஓட முடியாதுங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அது சாதுவாக இருக்குது. இதுவே கொஞ்சம் டேஞ்சர் தான். சரி, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு நினச்சி காமிச்சிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கிளம்புறது தான் நல்லது. இப்போ நாங்களும் கிளம்ப போகிறோம். ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த காட்டெருமையை பார்த்தா திரும்பி யூட்டன் அடிச்சிருங்க. நான் முன்னாடி ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள். அங்கே கூட குளிச்சிக்குங்க. தயவு செய்து காட்டெருமை பார்த்து குளிக்கவே போகாதீங்க. இப்போ நாங்கள் ரிட்டன் தான் போக போகிறோம். கேஸ் தூரத்துலேருந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு கிளியராக கூட தெரியாது. பக்கத்தில் தயவு செய்து நான் போக மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சர் தான் காட்டெருமைங்கிறது. ஏரியாவில் உள்ள மாடு மாதிரி நினச்சிட்டு நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு போனான். ஹலோ கைஸ், நான் போயிருந்தேன் முன்னாடி என்ட்ரன்ஸில் கரெக்டாக மேய்ஞ்சிட்டு இருக்கேன். என்னோட 10 அடி டிஸ்டன்ஸ் தான் நிற்கிது. வந்தேன், கூட ஓடி வந்தாச்சு. சரி, டேஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி வந்துட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் கூட நான் போடுறேன். தலைவன் போயிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். கொஞ்சம் சாதுவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஓடி வந்துடுறாங்க. மெதுவாக திரும்பி யூட்டன் வந்துடுங்க. காட்டெருமை இருக்கனால நம்ம இந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல காட்டெருமை இருந்தனால நாங்கள் மறுபடியும் இங்கேயே குளிக்கலான்னு பிளான் போட்டோம். இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. வந்ததுக்காக குளிக்கிறோம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்த. காட்டெருமை இருக்குது, டேஞ்சர் தான். வந்தீங்கனாலும் சேஃபாக தான் குளிக்கணும். அது உங்களோட இது. இப்போ நாங்கள் வந்ததுக்காக தண்ணியை பார்த்துட்டு இறங்காமல் போகக்கூடாதுக்காக குளிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஒர்ஸாகவும் இல்லை, கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இவ்வளோ டேஞ்சர் பட்டு வர அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க இந்த இடம். என்னை கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வர வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஊட்டியில் அதனால இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து யாரும் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குந்தா வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தாங்க. தண்ணி அந்த அளவுக்கு ஒர்த்தாலாம் இல்லை. கூலிங்காக இருக்குது. மற்றபடி எதுவுமே நல்லாவே இல்லை. ட்ரெக்கிங் பண்ணி வந்தாலும் இங்கே தண்ணியும் கம்மியாக இருக்குது. காட்டெருமை பிரச்சனை வேறு இருக்குது. காட்டெருமை இருந்தனால அந்த இடத்துக்கு போகல. ஆனால் நம்ம மணிகண்டன் அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து நீ ஊட்டிக்கு போய் ரூம் வேறு பிடிக்கணும். வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்லேருந்து இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஊட்டி போக போகிறோம். ஊட்டியில் போய் அங்கே ஒரு ரூம் பிடிச்சி அங்கே 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் காய்ஸ். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்குது. அவ்வளோதான் காய்ஸ், இன்னி ஊட்டி போயிட்டு vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். தட்ஸ் இட்.
பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 4 பேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1200 ஆச்சு. நாங்கள் ஃபுட்டெல்லாம் வாங்கியாச்சு. இங்கே ஃபுல்லாக நாங்கள் ஒரு 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். காலையில் 5 மணிக்கு இங்கேருந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கலான் இருக்கோம். அப்புறம் இங்கே வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் காட்டுறேன். 2 பெட் இருக்குது. இங்கே ஒரு ஆள் படுத்துக்கலாம், அங்கே 3 பேர் படுத்துக்கலாம். மணிக்கு வந்து இந்த பெட்டு, எங்கள் 3 பேத்துக்கும் அந்த பெட்டு. இடம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 1500 ஒர்த்தா இல்லையா சொல்லுங்க ப்ரோ? 1500 ஒர்த்து தான். 1000 ஒரு இது காமிச்சாரு, ஆனால் அது கம்ஃபர்டபுள் இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரூமுக்கு போனோம், அங்கே வந்து 4 பெட்டு பெரிய பெட்டை போட்டு இடமே ஸ்பேஸே இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த ரூம் நல்லா இருக்கு. ஆனால் நீங்களும் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரே ரூமில் கன்ஃபார்ம் ஆயிடாதீங்க. எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சஃபீருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரூமே ஓகே தான் சொன்னோம். பட் சஃபி தான் இந்த மாதிரி நல்ல ரூமுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தான். நீங்களும் போனீங்கன்னா ஒரு 2-3 ரூம் பார்த்துங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 4 பேருக்கு 1200 வாங்குறாங்க. நாங்கள் பார்த்த 2வது ரூம் நல்லா இருந்தனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 பேத்துக்குமா ஆம்பூர் பிரியாணி, ஒரு சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு எங்களுக்கு 780 வாங்கிச்சு. இந்த பார்சலுக்கு ப்ரைஸ் வந்து 130 கடையில் சாப்பிட்டீங்கன்னா, அதே பார்சல் வாங்கினீங்கன்னா 140 பார்த்துக்குங்க. குவான்டிட்டி இப்படி தான் இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு வழியாக பிரியாணி சாப்பிட்டாச்சு, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணும். அப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 7 o'clock 8 o'clock ரீச் ஆயிடுவோம். ஆனால் செக் அவுட் வந்து எங்களுக்கு வந்து 7 o'clock தான். நாங்கள் வந்து 5 மணிக்கு இறங்குறோம். ஊட்டியில் வந்து எந்த ரூம்லையுமே ஃபேன் இருக்காது. எதுக்கடா உனக்கு ஃபேன் கேட்பீங்க. வரும்போது ஃபஸ்ட்டு குளிராக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்தளவுக்கு குளிர் இல்லை. அதே மாதிரி ஃபேனும் இருக்காது. 5 மணிக்கு வந்து நாங்கள் செக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 5 o'clock இறங்கும்போது செமையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதே வீடியோவில் கவர் பண்ணுறேன், காலையில் பார்க்கலாம். கைஸ், ஒரு வழியாக 5 மணிக்கு நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன தெரியுமா, ஹீட்டர் மட்டும் ஒர்க் ஆக மாட்டுது. நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹீட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி இதுக்கு போய்க்கிங்க. ஹீட்டர் ஒர்க் ஆகிறதுனால தண்ணியாக ரொம்ப கூலிங்காக வருதுங்க. நீங்கள் போகும்போது இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. நேற்று நைட்டு நாங்கள் வரும்போது ஒர்க் ஆனிச்சு, இப்போ ஒர்க் ஆகவே இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதை செக் பண்ணிக்க. கிளம்ப போகிறோம். போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு காட்டு. உடனே நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு இறங்க போகிறோம். ஊட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேட்டுப்பாளையம் இருக்குது. குந்தா வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ஒருத்தலை இல்லை தண்ணி இல்லாத நேரத்தில். நாங்கள் போன நேரத்தில் இந்த காருங்கிற காட்டெருமை இருந்துச்சு, அது வந்து ரொம்பவுமே டேஞ்சரு. அதனால நாங்கள் அந்த இடத்துல குளிக்கலை. நாங்கள் சொன்ன பேச கேட்காம மணி போய் குளித்தான். அப்புறம் அவனை தேடிலாம் போனோம். ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு தண்ணி இல்லாதனால ஒருத்தே இல்லைங்க. என்னை கேட்டால் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அங்கே போகாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஊட்டி ட்ரிப்பு போகிறோம். அப்போ வந்து சூசைட் பாயிண்ட்டு அங்கே உள்ள மெயினான இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன். இந்த டைம் வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸை போய் குளிக்கணும்னு சொல்லி போய் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆனிச்சு. நாங்கள் முன்னாடி குளிச்ச இடம் வந்து ரொம்ப சகதியாக இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. அதனால் நீங்கள் குந்தா வாட்டர் ஃபால்ஸ் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% தான் ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் போகிற நேரத்தில் அந்த இடத்துல காட்டெருமை இருக்கக்கூடாது, தண்ணி வரணும், அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த இடம் ஒர்த்து இல்லை. நாங்கள் ஊட்டிக்கு வந்ததுக்கு ஸ்டே பண்ணி ஃபுட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு ஆளுக்கு 1000 ஆச்சு. நாங்கள் 4 பேத்துக்கு 4000 ஆச்சு. ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா பட்ஜெட்டு ஒரு 1000 1500 கொண்டு வந்துங்க. அப்போ தான் இந்த ஊட்டியில் நம்மளாம் ஸ்டே பண்ண முடியும். ஃபுட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு இவ்வளோ ஆனிச்சு. நீங்கள் உங்கள் கேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகவும் கம்மியாகவும் தெரியும். எங்களுக்கு வந்து 4000 தான். டைம் வந்து நாங்கள் வந்து ஊட்டிக்கு போவோம். அப்போ வந்து 4-5 முக்கியமான இடத்த காட்டுறோம். ஒன் டே ட்ரிப்பில் எப்படி போகிறோம். இன்னைக்கு ஊட்டிக்கு வந்ததுக்கு என்ன தெரியும்னா, இந்த கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்போ நைட் நாங்கள் ஸ்டே பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டான ஃபுட் ரிலேட்டான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ரிப் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.